ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, பல முறை இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்த போதெல்லாம் நீ என்னை அலட்சியம் செய்து கடந்து போனாய் அல்லவா? இன்னைக்கு பாரு, மறுபடியும் உன்னை ஆசீர்வதிக்கவும் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கவும் இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்துட்டேன். இப்போது நான் உனக்கு கொடுக்க போகிற வாக்கு சர்வ நிச்சயமாய் பழித்தே தீரும். நீ சந்தோஷம் அடைந்து வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்காகவே இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்ட வந்துட்டேன். நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன். இத்தனை நாளாக நீ என்னை நம்பி அமைதியாக பொறுமையாக இருந்ததின் பலனாக நான் உன்னை இரட்டிப்பான வெற்றிகளை கொடுத்து ஆசீர்வதிப்பேன். நீ இழந்ததை எல்லாம் தாண்டி உனக்கான வெற்றி மிகப்பெரிய அளவில் வந்து சேரும்படி நான் செய்கிறேன். உன்னை தடுத்து வச்சிருந்த எல்லா தடைகளும் உடைத்து எரியப்பட்டு உன் வாழ்க்கை புது உச்சத்தை தொடப்போகுது. இனி வரும் ஒவ்வொரு நாட்களும் உனக்கான சந்தோஷ நாட்களாக இருக்கும்படி நான் செய்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் உன் தசைகளுக்கும் எலும்புகளுக்கும் புது பலத்தை கொடுக்கும். உன் மனசில் ஒரு வைராகியத்தையும் உத்வேகத்தையும் மன உறுதியையும் தைரியத்தையும் கூட கொடுக்கும். உனக்கு இருக்கிற பிரச்சனை, உன் மனசில் இருக்க கஷ்டம், உன் உடம்புல இருக்க நோய் குறைபாடு உடல் வியாதிகள் என அனைத்தும் சரி செய்யப்படும் என் செல்லமே. அனைத்தையும் சரி செய்யதானே இந்த வராகி அம்மா இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன். என்னை பாரு, நான் கண்டிப்பாக உனக்கான அழகான வாழ்க்கையை அமைச்சு தருவேன். இத்தனை காலம் கண்ணீரோடும் கவலையோடும் அவமானப்பட்டும் வாழ்ந்த உனக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் ஏன் ஆசீர்வாதத்தோடு சிறப்பானதாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். உனக்காக யார் வந்து நிற்காட்டியும் நான் வந்து நிற்பேனேன்னு செல்லமே. உன்னை ஆசீர்வதித்து உனக்கு அழகான வெற்றியையும் கூட நான் கொடுக்க போகிறேன். உனக்கு நிழலாக நான் இருந்து உன்னை பாதுகாக்க போகிறேன். நீயும் உன் குடும்பமும் நல்லபடியாக சந்தோஷமாக சுகமாக வாழும்படி இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன். நீ எந்த சுயநலமும் இல்லாமல் யாரிடமும் எந்த போட்டியும் பொறாமையும் கொள்ளாமல் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற மனசோட எல்லாருக்கும் நல்லதை செய்ய பழகு. தேவையற்ற மனிதர்களை பற்றி யோசிக்காதே. தேவையில்லாத விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி செய்யாதே. நல்லது எதுவோ அதை பற்றி யோசி. உன் வார்த்தைகளும் உன்னுடைய செயல்களும் நல்ல விதத்தில் மட்டுமே இருக்கும்படி நீ பார்த்துக்கிட்டினா நான் உனக்கு துணையாக பக்கபலமாக இருந்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கான சந்தோஷத்தை கொடுத்துருவேன். உன் உடல் பலவீனத்தையும் மன பயத்தையும் போக்கி உன்னை தைரியமுள்ள பலமுள்ள ஆளாக மாற்றி காட்ட போகிறேன். நீ செய்கிற வேலைகள் அனைத்திலும் உன்னை ஆசீர்வதித்து உன் கடன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கூட தீர்த்து நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாகவே இருக்க போகுது. நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நான் உனக்கு துணையாக இருந்து ஆசீர்வதித்து உன்னை வழி நடத்துவேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக இருக்கும்படி நான் செய்கிறேன். என்னுடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதை நினச்சும் கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. உன் குடும்பத்தையும் உன் அன்புக்கு உரியவர்களையும் உனக்கு பிடிச்ச உறவுகளையும் கூட நீ ஏன் பொறுப்பில் ஒப்படைச்சிடுன்னு சொல்லவே. இன்று முதல் உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து வழிகாட்டி உன் வாழ்க்கையும் நல்ல முறையில் அமைச்சு தரப்போகிறேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. நீ எங்கே போனாலும் என் பாதுகாப்பு உனக்கு எப்போதுமே இருக்கும். தீய சக்திகளுக்கும் விபத்துகளுக்கும் பொல்லாத நோய்களுக்கும் இடம் கொடுக்காம நானே உன்னை பாதுகாக்க போகிறேன். உனக்கு பாதுகாப்பு வேலையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை மட்டும் நடத்தி தருவேன். உன்னுடைய தெய்வீக ஆசீர்வாதத்தையும் உனக்கான சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் கூட இந்த வராகி அம்மா கைகளிலிருந்து நீ பெறலாம் என்று சொல்லவே. நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என்னையே நம்பி வாழும் உனக்கு எல்லா விதத்திலும் நான் நன்மைகளை நடத்தி கொடுக்குறேன். உன்னுடைய வேலைகளை மட்டும் சரியாக செய். உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டிய விஷயங்களை பொறுப்புகளை இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்க போகுது. என் கரங்களால் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு தேவையான வெற்றிகளையும் நான் கொடுத்துட்றேன். உன் மனக்கவலைகளையும் உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளையும் உடைத்தெறிந்து என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் நான் உன் கூடவே இருப்பேன்றதை நீ மறந்துடுவேனா? உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து
உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு நல்ல மன உறுதியையும் தைரியத்தையும் நீண்ட ஆயுளையும் நல்ல சுகத்தையும் கூட நான் கொடுக்க போகிறேன். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உனக்கு வெற்றியை தரக்கூடிய சந்தோஷ நாளாக மட்டுமே இருக்குமே செல்லமே. நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நானே முன்னின்று உனக்கு வெற்றியை கொடுப்பேன். தடைகளை எல்லாம் நீக்கி உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நன்மைகளை தரப்போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் நீ என்னை மட்டும் நம்பு. நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொடுக்குறேன். என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உன்னை உயர்த்தி உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல நல்ல வாழ்க்கையும் நான் வச்சு தருவேன். பாவங்களில் இருந்தும் சோதனைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதை எல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் என் செல்லமே. உன் மனசில் இருக்க பயத்தையும் கவலைகளையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். சவால்களை எதிர்கொள்வதற்கு உனக்கு நான் வெற்றியை தருவேன், துணிச்சலை தருவேன். எந்த சூழ்நிலையிலையும் மனசை அமைதியாக மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. எல்லா தீய வழிகளும் உன்னிடமிருந்து விலக்கப்பட்டு உனக்கான நல்வாதைகளை காட்டுவதற்கு ஒளிகாட்டியாக வழிகாட்டியாகவும் இந்த வராகியம்மா இருக்க போகிறேன் என் செல்லமே. நீ வாழ்கிறது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். நீ பேசுகிற வார்த்தைகளும் நீ செய்கிற செயல்களும் கூட நல்லபடியாக இருக்கும்படி பார்த்துக்கோ என் செல்லமே. தீய இச்சைகளில் இருந்தும் உன்னை அடிமைப்படுத்தக்கூடிய கெட்ட பழக்கங்களில் இருந்தும் இந்த வராகியம்மா உனக்கு விடுதலை தரப்போகிறேன். நீ நல்ல மனசோட தூய்மையான எண்ணத்தோட நல்ல பழக்க வழக்கங்களோட நேர்மையாக ஒழுக்கமாக உண்மையாக வாழ தயாராகு. சோதனைகளும் கஷ்டங்களும் வந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கிறதுக்கான பலத்தை நான் உனக்கு கொடுப்பேன். நீ போகும் பாதையில் நானும் உனக்கு துணையாக இருந்து உன்னை வழி நடத்தி வாழ வைக்கிறேன். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லைங்கிறதுக்காக நீ சோர்ந்து போகாதே. உனக்காக இந்த வராகியம்மா வெற்றி பெறுவதற்காக பல திட்டங்களை போட்டு வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கைக்கான நல்லது நடக்க தான் போகுது. உன்னை பலவீனப்படுத்தும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான பலமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்குறேன். அனுதினமும் உனக்கு துணையாக பாதுகாப்பாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. புயலாக வந்த பிரச்சனைகளை எல்லாம் பனி போல கரைச்சி காணாமல் போக செஞ்சிடறேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நானே கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை ஏளனமாக பேசினவங்களும் உன்னை இழிவாக நடத்தினவங்களும் இப்போது வாயடைச்சு போகிற அளவுக்கு மிக பெரிய அளவில் உன்னை உயர்த்த தான் வந்திருக்கேன் என் செல்லமே. உன் குடும்பத்தை உயர்த்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த வராகியம்மா வாக்கு கொடுத்தா அது நிச்சயம் நடந்தே தீரும். இப்போதே நான் உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்துட்றேன். உனக்கு இருக்கிற பண கஷ்டத்தில் இருந்தும் மன கஷ்டத்தில் இருந்தும் கூட நான் உன்னை விடுவிப்பேன் என் செல்லமே. உன் மனசில் என்ன குறை இருந்தாலும் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அதை சரி செஞ்சு நிறைவாக்கி உன்னை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசில் இருக்க குழப்பங்கள் கவலைகள் என அனைத்தும் சரியாகி உனக்கான நல்லது நடக்க தான் போகுது. தேவையில்லாமல் பயப்படாதே. பயத்திலிருந்தும் பதற்றத்திலிருந்தும் உன்னை விடுவிச்சு உனக்கான நல்லதை எல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். மனசை எப்போதும் அமைதியாக வச்சுக்கோ. உன் நல்ல எண்ணத்துக்கும் பக்திக்கும் சேர்த்து உனக்கான நல்லதை எல்லாம் இந்த வராகி அம்மாவை நடத்தி கொடுக்குறேன். எத்தனை இன்னல்கள் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் வீடு தேடி வந்த நான் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி நீ எதிர்பார்க்குற அதிர்ஷ்டத்தையும் வெற்றிகளையும் கூட உன் கைகளில் சேர்த்துறேன். கூடிய சீக்கிரம் ராஜயோகம் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. யார் என்ன சொல்லுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டோம் வாழ்க்கையை வீணடிச்சிடாத. மனித வாழ்க்கையை வாழ்வது ஒரு முறை தான். அதில் அடுத்தவங்களை பற்றி யோசிக்காமல் உன்னை யோசித்து உன்னையே நேசித்து உனக்கு பிடிச்சது போல் வாழ்க்கையை நேர்மையாக நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் என் தங்கமே. உன் வாழ்க்கை இருளாக இருக்குதே நினச்சி புலம்பாதே. உன் வாழ்க்கைக்கு ஒளிகாட்டியாக தான் இந்த வராகியம்மா நான் வந்திருக்கேன். இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். உனக்கு கெடுதல் செஞ்சவங்களையும் உனக்கு துரோகம் செய்பவர்களையும் நீ ஒருபோதும் உன் கூட சேர்த்துக்காதே என் செல்லமே.
கெட்டவங்க உன் கூட இருந்தாங்கன்னா இன்னும் உனக்கு கெடுதலை தான் எதையாவது செஞ்சு உன் மனசையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு உன்னையும் நோக்கடிச்சிக்கிட்டு அவங்க சுகமாக சொகுசாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்க கெட்டவங்க தீயவர்கள் கொடுமைக்காரங்கள் தெரியும் போது நீ சற்றும் யோசிக்காம ஒன்று அவங்கள விலக்கி வச்சிடணும், இல்லாட்டி அமைதியாக நீ விலகி நின்றணும். எப்போதுமே நீ அமைதியாக இருந்தால் மட்டும்தான் உன் மனசுலையும் வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி நிலச்சிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இரு. கோடி கோடியாக பணத்தை வந்து கொட்டினாலும் இந்த வராகி அம்மாவின் அன்பை பெற்றுவிட முடியாது. ஆனால் நீ எதுக்காக ஒரு 10 பைசா கூட கொடுக்க வேணாம். கள்ளங்கபடம் துளியும் இல்லாத உன் அன்பில் மயங்கிதான் உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா மறுபடியும் உன்னை தேடி வர்றேன். உன் நல்ல எண்ணங்களுக்கும் குற்றம் குறையில்லாத அன்புக்கும் சேர்த்து நான் உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன். உன் தரத்தை உயர்த்தி உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. அடுத்தவங்களை தாழ்த்தி உன்னை உயர்த்த யோசிக்காது என் செல்லமே. அடுத்தவங்களை எல்லாம் குறை குத்தம் சொல்லி குறைவாக காமிச்சு நம்ம பெரிய ஆளாக காட்டிக்கலாம் நினச்சினா அது ஒருபோதும் நீண்ட நாட்கள் நிலைக்காது, உன்னை நிம்மதியாகவும் வாழ விடாது என் செல்லமே. ஏன்னா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மனிதர்களை ஏமாற்றலாம், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் தெரிஞ்ச இந்த வராகி அம்மாவை யாராலும் ஏமாற்ற முடியாது. நீ எப்படி இருக்கியோ நீயா இரு. அடுத்தவங்களை சும்மா குறை சொல்கிறதும் அடுத்தவங்க செய்கிற செயல்களில் குற்றம் கண்டுபிடிப்பதும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சு அடுத்தவங்களை ஏமாற்றவும் வேண்டாம், அடுத்தவங்களை நம்பி நீ ஏமாந்து போகவும் வேண்டாம். நீயும் ஏமாத்தாத, நீயும் ஏமாந்து போகாத. எப்போதும் நல்ல எண்ணங்களோட நல்ல பிள்ளையா இரு. உன் வாழ்க்கைக்கு தேவையான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இந்த வராகியம்மா நான் கொடுக்குறேன். ஒருத்தருடைய இக்கட்டான சூழ்நிலையையும் அவங்களுடைய ஏழ்மை நிலைமையும் வச்சு யாரையும் இகழ்ந்து பேசக்கூடாது. ஏன்னா யாரையாவது நீ அப்படி இகழ்ந்து பேசக்கூடிய சூழ்நிலை வந்தா ஒரு கட்டத்தில் அவங்க வாழ்க்கை உயர்ந்திடும், நீ தாழ்ந்து போகக்கூடும். ஏன்னா எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள் தான். ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளையை குறை சொல்லிட்டு குற்றம் சுமத்திட்டு நிம்மதியாக வாழ நான் விட்டு வைப்பேனா என்ன? இதே நிலைமை தான் உன்னைய யாராவது குறைச்சி பேசினாலும் அடுத்தவங்க உன்னை குறைச்சி பேசும்போது இகழ்ந்து பேசும்போது இழிவாக பேசும்போது அவர்களை தரம் தாழ்த்தி உன்னை உயர்த்தி உனக்கான செல்வ வளத்தை நான் கொடுத்துருவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. அது மட்டும் இல்லை, எப்படி பேசணுங்கிறத விட முக்கியமான விஷயம் எப்படி எந்த இடத்துல பேசக்கூடாதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது தான். எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசாமல் மௌனமாக இருக்கணுங்கிறதையும் நீ புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. நீ தேடிக்கிட்டு இருக்க அந்த வெற்றி வாழ்க்கை உன்னையும் தேடி வரத்தான் போகுது. கூடிய சீக்கிரமே நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பாய். உனக்கு சொந்தமான அனைத்தையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை உருவாக்கி தருவேன். நீ எதையும் இழக்க மாட்ட, யாரையும் இழக்க மாட்ட. எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி இந்த வராகி அம்மா நான் செய்வேன். உன் கைக்கு வந்து சேராத எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படாத. உன் கையை விட்டுட்டு போன இறந்த காலத்தையும் நினச்சி வருத்தப்படாத. இப்போது உன் கையில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்காலத்தை நிம்மதியாக அனுபவிக்க தயாராகு. நிகழ்காலம் உனக்கு நிம்மதி நிறைந்த சந்தோஷ காலமாக இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தி உயர்த்தி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்குற அனைத்தையும் இந்த வராகியம்மா நல்ல முறையில் நடத்தி கொடுக்குறேன். உன்னை நோக்கி எது வந்தாலும் ஏற்றுக்கோ. உன் வாழ்க்கையை விட்டு எது போனாலும் விட்டுடு. ஏன்னா இந்த உலகத்தில் நிரந்தரமானது எதுவுமே இல்லை. கிடைப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ தயாராய்க்கோ என் தங்கமே.